மே 14 இயக்கம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒன்று சொன்னோம். அதாவது தொகுதி மறு பங்கீடு செய்ய போறாங்க. அதாவது தொகுதி மறு வரையறை செய்யறது, மறு பங்கீடு செய்யறதுனா என்னன்னா, இப்ப வந்து நீங்க தென் சென்னை தொகுதி இருக்குது, பார்லிமெண்ட் தொகுதி இருக்குது. இந்த தொகுதியில வந்து நீ எத்தனை பேரை சேர்க்கிறது அல்லது எத்தனை வார்டுகளை வெளியெடுக்கிறது அல்லது பகுதிகளை வெளியெடுக்கிறது அப்படிங்கிறதும், எத்தனை தொகுதி வேணுமா, இப்ப தமிழ்நாட்டுக்கு வந்து 30 தொகுதி இருக்குது, 39 தொகுதி இருக்குது. இந்த 39 தொகுதி வேணுமா இல்ல கூட சேர்த்தணுமா குறைக்கணுமா அப்படின்னு பாக்குறதா உங்களுக்கு வந்து தொகுதி வரையறை செய்யறதுக்கான விஷயம். இப்ப இதுல என்ன நடக்குதுன்னாங்க, மக்கள் தொகை அடிப்படையில் தான் தொகுதிகள் வந்து பிரிக்கப்பட்டு இந்தியா விடுதலை அடைஞ்ச உடனே. அதற்கப்புறம் வந்து 1970களில் உங்களுக்கு மக்கள் தொகை கட்டுப்பாடு கொண்டு வந்தாங்க. நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருப்பீங்க. நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படிங்கிறலாம் பிரச்சாரம்லாம் செய்யப்படுது. முக்கோண சிம்பல், சிவப்பு கலர் சிம்பல்லாம் போட்டு எல்லா இடத்துலையும், சின்ன வயசுல நீங்க பார்த்து தெரியும், எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. அப்ப வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் தான் தொகுதி வந்து பிரிக்கப்படுது. இப்ப நம்மளுக்கு இருக்க தொகுதி 543 பார்லிமெண்ட் தொகுதி. இந்திய அளவில் நம்மளுக்கு இருக்கிற 543 தொகுதி. இதுல தென்னிந்தியாவோட தொகுதிகள் 132 தொகுதி, தென்னிந்தியாவுடைய ஒட்டுமொத்த தொகுதி. இதுதான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய தொகுதி கணக்கீடு. இப்ப என்ன பண்றாங்கன்னா, எல்லாருமே அதிகமா குழந்தை பெற்றுக்கூடாது, கம்மியா குழந்தை பெற்றுக்கோங்கன்னு சொல்லி ஒரு பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதை பண்ண ஆரம்பிச்ச பொழுது தென்னிந்திய மாநிலங்கள் வந்து அதை நடைமுறைப்படுத்தினாங்க. கடுமையான ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டு மக்களுக்கு புரிய வச்சு, இங்க மக்களும் ஓரளவுக்கு வாசிப்பறிவு, படிப்பறிவு இருந்ததுனால, கல்வி அறிவு இருந்ததுனால எல்லாருமே வந்து 2 குழந்தைங்க அல்லது ஒரு குழந்தைங்கன்ற கணக்குல வந்தது. என்னுடைய தாத்தாவுக்கு வந்து 5 குழந்தைகள் 6 குழந்தைகள் இருந்த கணக்கு இருந்தது. 6-7 குழந்தைகள் வச்சு நம்ம எல்லாருடைய அப்பாவுக்கு தாத்தாக்கள் அப்படிதான் இருந்தாங்க. ஆனா என்னுடைய அப்பாவுக்கு 2 பேர் தான், நானும் தங்கச்சி தான் இருந்தோம். எனக்கு வந்து அதே போலதான் உங்களுக்கு கட்டுப்பாடான ஒரு மக்கள் தொகை விகிதத்துக்குள்ள நம்ம எல்லாருமே வந்துட்டோம். ஆனா வட இந்தியாவில் இப்படி ஒரு கட்டுப்பாடு நடக்கவே இல்லை. மக்கள் தொகை கட்டுப்பாடே நடக்கல. அது இஷ்டத்துக்கு வளர்ந்து போய்கிட்டே இருந்தது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தோட மக்கள் தொகை பாகிஸ்தான் மக்கள் தொகைக்கு சமமானது. உத்தரப்பிரதேசம் தனி நாடு அளவுக்கு வந்து மக்கள் தொகையை வந்து வச்சிருக்கிற அளவுக்கு அவங்க வந்து வளர்ந்து போயிட்டாங்க. அதுல அப்ப மக்கள் தொகை கணக்கெடுப்புல இப்படி ஒரு மாறுதல் வந்த உடனே தொகுதி மறுவரையறை செய்யணும். சரிங்களா? அப்ப இவ்வளவு பார்லிமெண்ட் தொகுதி வேணுமா, இப்ப மக்கள் தொகை அதிகமாச்சப்பா, அதுக்கு ஏற்ப நம்ம பிரிக்கணுமே அப்படின்றப்ப அதான் நம்ம 71 மக்கள் தொகை கணக்கெடுப்பு வச்சிருக்கோம்ல, அதுக்கு அதோட வச்சுக்குவோன்றதால முடிவு பண்ணியிருந்தாங்க. ஆனா மோடி என்ன பண்றாருன்னா, அந்த சமயத்துல எல்லாம் வேணா இப்ப மக்கள் தொகை என்ன கணக்கெடுக்கிறப்போ அது அடிப்படையில் நம்ம தொகுதியை வந்து மறுவரையறை செய்வோம் அப்படின்னு இவங்க பேச ஆரம்பிச்சாங்க. அப்படி செய்ய ஆரம்பிச்சா தென்னிந்தியாவோட மக்கள் தொகை குறைஞ்சிருக்கு, வளர்ச்சி விகிதம். அதனால என்ன ஆகும், தொகுதி குறையும். சரிங்களா? அல்லது தொகுதியை அதிகம் பண்ண முடியாது பெரிய அளவுக்கு. ஆனா உத்தரப்பிரதேச மக்கள் தொகை அதிகமா இருக்குது. தெரியல, அப்ப என்ன ஆகும், உங்களுக்கு தொகுதி அதிகமாகும். இந்த பிரச்சனையை தான் நாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மே 14 வந்து கேள்வி எழுப்பியிருந்தோம். தொகுதி மறுவரையறை செய்யறேன்னா எங்களுடைய தொகுதியோட நிலைமை என்ன ஆகும் சொல்லி கேட்டுரும். எங்களுக்கு வந்து அதிகமான தொகுதி வராது, ஆனா வட மாநிலங்களுக்கு அதிகமான தொகுதி கிடைக்க ஆரம்பிக்கும். அப்ப என்ன ஆகும், உங்களுக்கு பார்லிமெண்ட்ல தென்னிந்திய மாநிலத்துக்கு பிரதிநிதித்துவம் இருக்காது, தமிழ்நாட்டுக்கு பிரதிநிதித்துவம் இருக்காது. இப்ப மக்கள் தொகை அடிப்படை தொகுதி வரையறை செஞ்சோம்னு சொல்லி மோடி சர்க்கார் அறிவிச்சதுன்னா பெரிய கொந்தளிப்பு வரும். தென்னிந்திய அளவுலையும் பிற வடகிழக்கு மாகாணங்கள்ல, வட இந்திய மாநிலங்கள்ல பெரிய கொந்தளிப்பு வரும். அதனால அதை நேரடியா செய்யாம இப்ப பெண்கள் இந்த இது மகளிர் சட்டம் கொண்டு வந்திருக்காங்க, சிறப்பு சட்டம், இடஒதுக்கீடு சட்டம் கொண்டு வந்திருக்காங்களா. இதுல என்ன சொல்றாருன்னா, போத்திய மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுவரையறை செஞ்சு அதுல பெண்களுக்கு கொடுப்போம்னு சொன்ன உடனே எல்லாரும் பெண்களுக்கான இடஒதுக்கீடு நினைச்சிட்டாங்க. அது இல்ல இப்ப நடக்க போறது. இப்ப புது மக்கள் தொகை அடிப்படையில் எத்தனை தொகுதின்னு மாத்தி அமைக்க போறாங்க. எதுக்கு புது பார்லிமெண்ட் கட்டினாங்க? இடம் பத்தல. பழைய பார்லிமெண்ட் என்ன இடம் பத்தல? அதான் 543 பேருக்கு சீட்டு போட்டுருக்குல்ல. எம்பிக்கள் அதிகப்படுத்துறதான எம்பிக்கள் அதிகப்படுத்த போறோம். அது அடிப்படையில் தான் உங்களுக்கு புது பார்லிமெண்ட் வந்து கட்டுற வேலையை இவங்க 4 வருஷத்துக்கு முன்னாடி திட்டமிட்டு அதை செஞ்சுட்டாங்க. இப்ப உங்களுக்கு வந்து என்ன ஆக போகுதுன்னா, கிட்டத்தட்ட 846 எம்பி சீட்டுக்கான சீட்டை போட்டு வச்சிருக்காங்க. ஆனா இதை பத்தி எந்த விளக்கத்தையும் தரல. இப்ப புது மக்கள் தொகை கணக்கெடுப்புல நீங்க எடுத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, இப்ப ஒவ்வொரு மாநிலத்திலையும் மக்கள் தொகைக்கு அடிப்படையில் தொகுதிகள் அதிகமாயிட்டே போகும் இல்லையா? அன்னைக்கு 3 கோடி 4 கோடி இருந்தோங்கிறதுக்கு மக்கள் தொகைக்கு இருக்கிற தொகுதி 39னா இன்னைக்கு 7 கோடினா இன்னும் அதிகமாகும். அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கு அதிகமாகும் இல்லையா? அந்த கணக்கை நீங்க போட்டு பாத்தீங்கன்னா என்ன வருது அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இந்த பழைய தொகுதிப்படி பாத்தீங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, புதுச்சேரி, கோவா இதெல்லாம் சேர்த்தோம்னா நம்மளுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய தொகுதி 132 தொகுதி. சரிங்களா? இந்த 132 தொகுதி இப்ப இருக்குது. இதை வந்து மக்கள் தொகை அடிப்படையில் மறுபங்கீடு செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவு அதிகமாகுதுன்னா நம்மளுக்கு 132ல இருந்து 167 தொகுதியா மாறும். அதாவது தமிழ்நாட்டுக்கு இப்ப 39 தொகுதி இருக்கு. இந்த 39 தொகுதியில இருந்து நம்மளுக்கு 49 தொகுதியா மாறும். தமிழ்நாட்டுல 10 தொகுதி 10 எம்பி அதிகமா கிடைப்பாங்க. கேரளாவுக்கு பார்த்தா அப்படி எதுவுமே கிடையாது. 20 தான் முன்னாடி இருந்தாங்க, இப்போ 20 தான் இருக்க போறாங்க. பெரிய அளவுக்கு மக்கள் தொகை மாற்றம் இல்லைங்கிறதுனால. கர்நாடகாவுக்கு 28 தொகுதி இருந்தது, 28 எம்பி இருந்தாங்க, இப்ப 41 மாறலாம். ஆந்திரா, தெலுங்கானா சேர்ந்து முன்னாடி 42 பேர் இருந்தாங்க, இப்ப 52 பேர் ஆகுறாங்க. கோவாக்கு, புதுச்சேரிக்கு பெரிய மாற்றம் கிடையாது. இதுதான் உங்களுக்கு மாற்றம். அதான் நம்மளுக்கு வந்து 25% 26% அப்படி இன்க்ரீஸ் ஆகும். ஆனா மொத்தமா நம்மளுக்கு சேர்த்து 132 தொகுதியில இருந்து நம்ம 167 வளர்றோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். இதுதான் நம்மளுக்கு சொல்றாங்க. சரிங்களா? ஆனா வட மாநிலத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். உத்தரப்பிரதேசத்துக்கு 80 தொகுதியில இப்ப 80 தொகுதி இருக்கு. உத்தரப்பிரதேசத்துக்கு 80 தொகுதி எவ்வளவு மாறப்போகுது தெரியுமா? 143 தொகுதியா மாறப்போகுது. 80 தொகுதிங்கிறது 143 தொகுதியா மாறப்போகுது. அதாவது என்னது, ஒட்டுமொத்த
தென்னிந்திய மாநிலத்தினுடைய மொத்த தொகுதி அளவுக்கு உத்தரப்பிரதேசமே வந்துரும் மட்டுமே. சரிங்களா? ராஜஸ்தான் இப்ப 25 தொகுதி தான் இருக்கு ராஜஸ்தானுக்கு. ஆனா அது 50 தொகுதியா மாறப்போகுது. இப்ப ராஜஸ்தான் 25ங்க, தமிழ்நாடு 39. நம்ம தான் அதிகமா இருந்தோம். இப்ப தமிழ்நாடு 49ஆ மாறப்போகுது. ஆனா 25 எம்பியா இருந்த ராஜஸ்தான் 50ஆ மாறுது. சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹரியானால 18 எம்பி இருந்தது, இப்ப 10 எம்பி இருந்தது, இப்ப 18ஆ மாத்துறாங்க. அதுல கணக்குல பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசத்துல 29 தொகுதி இருக்கு. இப்போ வரைக்கும் மத்திய பிரதேசல 29 தொகுதி. நம்மளுக்கு எவ்வளவு இருந்தது? 39. சரிங்களா? இப்ப நம்மளுக்கு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகும் சொல்றான்? 10 சீட் இன்க்ரீஸ் ஆகி நான் வந்து உனக்கு 49 தர்றேங்கிறான். ஆனா அவனுக்கு எவ்வளவு தர்றானா 29ல இருந்து 52ஆ மாத்திட்டான். அதுக்கப்புறம் பாருங்க உங்களுக்கு பீகார்ல இப்ப 40 சீட் தான் இருக்கு. நம்மளுக்கு 39, அவங்களுக்கு 40 சீட். சரிங்களா? நீங்க புதுச்சேரியும் சேர்த்துக்கோங்க நம்மளோட. நம்மளுக்கு 40 சீட், பீகார் 40 சீட். நம்ம எவ்வளவு இன்க்ரீஸ் ஆக போறோம்? உங்களுக்கு 49 சேர்த்து 50ஆ மாறுறோம். 40ல இருந்து 50ஆ மாறுறோம். ஆனா பீகார் 40ல இருந்து 79ஆ மாறுது. 79 சீட்டா மாறுது. ராஜஸ்தான்லாம் 2 மடங்கு மாறுது. பீகார், உத்தரப்பிரதேசம்லாம் வந்து பாத்தீங்கன்னா 60-70% வந்து மாறுது. பீகார்லாம் 100% கிட்டத்தட்ட 40ல இருந்து 80 கிட்ட வருது. அப்ப அவனுக்கு வந்து இன்னைக்கு பார்லிமெண்ட்ல ஹிந்தி பேசுற மாநிலங்கள், நீ பெங்காலி எல்லாம் விட்டுருங்க, பெங்காலி, பஞ்சாபி, காஷ்மீரி, அஸ்ஸாமி எல்லாம் விட்டுருங்க, ஹிந்தி பேசுற மாநிலங்கள் எவ்வளவு வச்சிருக்காங்க? 244 சீட் வச்சிருக்காங்க. எவ்வளவு? 543 சீட்ல 244 சீட் ஹிந்திக்காரன் பேசுறது. இனிமேல் மாத்தனா எவ்வளவு வரப்போகுதுன்னா 244ல இருந்து 439 மாறும். 200 சீட் அதிகமா. நம்மளுக்கு எவ்வளவு வரப்போகுதுன்னா அதிகபட்சமா நம்மளுக்கு வந்து 30 சீட் அதிகமாகுது. அவனுக்கு 200 சீட் அதிகமாகுது. ஆட்சி அமைக்கிறதுக்கோ சட்ட திருத்தம் கொண்டு வரதுக்கோ இனி வாய்ப்பே கிடையாது. இனி வாய்ப்பே கிடையாது. கோவா 2 எம்பி உட்கார்ந்திருக்க மாதிரி தமிழ்நாட்டுக்காரன் ஏதோ மூலையில உட்கார்ந்திருப்பான். 800 பேர்ல 846 பேர்ல 850 பேர் வச்சுக்கோங்களேன். 850 பேர்ல நம்ம ஆளுங்க ஒரு 50 பேர் ஓரமா உட்கார்ந்திருப்பான். அதுல 2 கட்சியா பிரிஞ்சுட்டு அடிச்சுட்டு உட்கார்ந்திருப்பான். நீ வந்தா நான் வர மாட்டேன், நான் வந்தா நீ வர மாட்டேன், மோடி அண்ட் டேடின்னு சொல்லி பிரிஞ்சு உட்கார்ந்துருவான். சரிங்களா? இப்ப கேக்குறேன் என்னன்னா 846 சீட்டுல நம்ம வெறும் 160 சீட்டு தான் தென்னிந்திய மாநிலம் எல்லாம் சேர்ந்து இருந்தா என்ன சட்டத்தை கொண்டு வரும்? ஆனா 846 சீட்ல அவன் கிட்டத்தட்ட பாதி சீட்டு 439 சீட்டு யாருக்கு? ஹிந்தி பேசுற மாநிலம் மட்டும். சரிங்களா? இதுல நீங்க மேற்கு வங்கம் எல்லாம் சேர்த்துட்டீங்க, மேற்கு வங்கம், பஞ்சாப், மகாராஷ்டிரா எல்லாம் சேர்த்துட்டீங்கன்னா இன்னொரு 100-120 சீட் சேர்ந்துரும். அப்ப இந்தியாவை ஆள போறது யாருன்னா இந்தி பேசுகின்ற மாநிலங்கள்.